இவன் தாத்தா, இவன் அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் அப்படின்னு உள்ள போனோம்னா, எங்கேயாவது ஒருத்தன் ஒண்ணு அரண்மனையில வேலை செஞ்சவனா இருப்பான். இல்ல ஜமீன்ல இருந்தவனா இருப்பான். இல்ல நாட்டாமையா இருந்திருப்பான். இல்ல கொத்துக்காரனா இருந்திருப்பான். இல்ல பெரிய வீட்டுக்காரனா இருப்பான். ஒரு பிரமாண்டமான பூர்வீகத்தை தலைமையாக கொண்ட ஒரு குழந்தை தான் அந்த சிம்ம லக்னத்துல பிறக்கும். பஞ்சமஸ்தானம்னா என்னன்னா, சாபங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை. அப்ப ஒரு மருத்துவமனையில ஒருத்தர் இருக்காரு. அவரை சிம்ம லக்னத்துக்காரன் பார்க்க போறேன். போயிட்டு, தம்பி ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிரும் அப்படின்னா சரி, அந்த நோய் குணமாயிரும். மறைந்த இப்போ நம்ம எம்ஜிஆர் இருக்காரு, அண்ணா இருக்காரு, பெருந்தலைவர் இருக்காங்க இல்லையா, காமராஜர் இருக்காரு, பசுமன் தேவர் இருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல நம்ம மனசுல. ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த சிம்மன் தான். சிம்மம். சிம்மராசினியர்களையா சிம்மம். சிம்மராசினியர்களுக்கு இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களோட இணைவு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்? பொதுவா சிம்மம் காலபுருஷனுடைய பஞ்சமஸ்தானம் அப்படின்னு பேர். பொதுவா எந்த லக்கணத்துல பிறந்தாலும் அந்த ஜாதகத்துல அவனுடைய பஞ்சமாதிபதி நல்லா இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம மேல வர்றதுக்கு ஒரு வழி பிறந்துடும். அப்ப பஞ்சமஸ்தானம் காலபுருஷனுடைய பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம். அப்ப ஒரு சிம்ம லக்கணத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த 5ஆம் இடம் தான் பூர்வீகம் அப்படின்னு சொல்றது, பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பூர்வ புண்ணியம் அப்படின்னா இவன் தாத்தா, இவன் அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் அப்படின்னு உள்ள போனோம்னா எங்கேயாவது ஒருத்தன் ஒன்று அரண்மனையில் வேலை செஞ்சவனா இருப்பான். இல்லை ஜமீன்ல இருந்தவனா இருப்பான். இல்லை நாட்டாமையா இருந்திருப்பான். இல்லை கொத்துக்காரனா இருந்திருப்பான். இல்லை பெரிய வீட்டுக்காரனா இருப்பான். அந்த நாட்டாமை கொத்துக்கார் ஒரு பிரமாண்டமான பூர்வீகத்தை தலைமையாக கொண்ட ஒரு குழந்தை தான் அந்த சிம்ம லக்னத்தில் பிறக்கும். இப்போ சிம்மம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு இயல்பானதே சிம்மாசனம். அப்போ அந்த சிம்மாசனம் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. சிம்ம லக்னத்துக்காரன் எங்கேயுமே பாருங்களேன், யார்கிட்டையும் தான் வறுமையில் நின்றாலும் கூட தன்னுடைய மரியாதை மதிப்பை கொஞ்சம் கூட விட்டு தர மாட்டான். அவனுக்கு இயற்கையில் கொடுத்து தான் பழகுவானே ஒழிய யார்கிட்டேருந்து யாசகமோ அல்லது யார்கிட்டையும் எதிர்பார்த்தோ இருக்கவே மாட்டான். அதை விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னா, இப்போ சிம்ம லக்னத்துக்காரன் உங்களோட சேர்ந்து இருக்கான்னு வைங்களேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள், அதாவது பஞ்சமஸ்தானம்னா என்னென்னா சாபங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை. அப்போ ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் இருக்கார். அவரை சிம்ம லக்னத்துக்காரன் பார்க்க போகிறேன். போயிட்டு, தம்பி ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிரும் அப்படின்னா சரி, நோய் குணமாயிரும். அப்போ ஒரு சகல விதமான சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த லக்கணம் எதுனா சிம்ம லக்னம். அதனால சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எப்பயுமே கெத்து தான், அவங்களுக்கு ஒரு கெத்து. அப்பட்ட இவர்களுக்கு யார் யோகாதிபதியாக வர்றா? அதே குரு தான் யோகாதிபதியாக வர்றாரு, அதே செவ்வாய் தான் யோகாதிபதியாக வர்றாரு. பட் கடக லக்கணத்துக்கு இதே குரு செவ்வாய் தான், சிம்ம லக்கணத்துக்கு இதே குரு செவ்வாய் தான். ஆனால் அது வேற மாதிரி ஒரு நிலையில் வேலை செய்யுது, இவங்களுக்கு ஆதிபத்தியம் வேற ரீதியாக வேலை செய்யுது. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு குரு யார்? பஞ்சமாதிபதி, இன்னொரு பக்கம் அட்டமாதிபதி. அப்படின்னா என்ன? அதாவது இவர்களுக்கு குழந்தை பிறந்து குழந்தை வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துக்குலாம் இவங்களுடைய பல மேன்மைகளை இவங்க பார்க்கணும். ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இவங்க சிம்ம லக்னத்துக்காரங்களை புகழ்ச்சியில் வீழ்ச்சியாகக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சிம்ம லக்னத்துக்காரன். இவனை போய் புகழ்ந்தீங்கன்னா விழுந்துருவான், அவன்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கலாம், அப்படி ஒரு நிலை அவன்ட்டு உண்டு. ஆனால் செவ்வாய் சுகபாக்கியாதிபதி. இந்த இடத்துல என்னன்னா 4-9 குடையவர், உயர்கல்வி. இந்த உயர்கல்வி, உத்தியோகம், சுகபம். அப்போ உயர்கல்வி முடித்த உடனேயே இவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அதில் என்ன இவனுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னா, சுகமேன்மைகளை விருத்தி செய்யக்கூடிய தகுதி இருக்குது. ஆனால் தந்தையினுடைய நிலையிலிருந்து தன் உடன் பிறந்தோருக்கெல்லாம் தான் செய்ய வேண்டிய அந்த கர்மவினை கோட்பாடு இவங்களுக்கு தான் உண்டு. அப்போ அப்பா செய்ய வேண்டியதை பூரா இவங்க தான் செய்யணும். அப்போ இவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது? உயர்வை கொடுக்கிறது. ஒரு நல்ல மனிதர்கள், அதாவது ஒரு அடையாளம் காட்டக்கூடிய மனிதர்கள், ஒரு அடையாளமாக. இப்போ நம்ம சொல்லலாம், நிறைய பேர் அதாவது வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. தான் மறைந்தாலும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த சிம்மம் தான். மறைந்த இப்போ நம்ம எம்ஜிஆர் இருக்காரு, அண்ணா இருக்காரு, பெருந்தலைவர் இருக்காங்க இல்லையா, காமராஜர் இருக்காரு, பசுமன் தேவர் இருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல நம்ம மனசில்.
ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த சிம்மம் தான். அப்போ வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை இதில் தான் இருக்குது. அதனால் இவர்களும் இந்த உலகத்தில் பிரகாசமாக வாழக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த மனிதர்கள், ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மத்தை பிறந்தது. அதனால் கௌரவமான ஒரு மனித வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்தது. ஏன் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷனோட ஜாதக கட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்களை வந்து மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த கிரகம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். இப்போ விதி தீர்மானிக்கப்பட்டது, விதி நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியுமானா முடியாது. தலைகீழ இருந்தாலும் எவனாலும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, முதல்ல தாயினோட கருவறையிலிருந்து வெளிவந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த நிலையிலிருந்து நவக்கிரகங்கள் என்ன தீர்மானிக்குதோ அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது, இந்த நவக்கிரகங்களை தூக்கி நாம் உள்ளே கொண்டு போகிறத விட இந்த 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜனனத்துக்கும் வெவ்வேறு விதமான பாவங்களாக மாறி பலனளிக்க முன் வரும்போது இந்த கிரகங்கள் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஏற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மை தீமைகளை செய்கிறது அப்படின்றதான் விதியின் தத்துவம். அப்ப தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். அப்ப அந்த பிறந்த நேரத்துல அவன் ஒருத்தன் ஒரு ஆன்மா இந்த பூமியில வந்து பிறந்துருது. அந்த பிறந்த நேரத்துல அந்த சன நேரத்துல அந்த அணுவிலும் அணுவான அந்த அந்த நேரத்துல கிழக்கே உதயமாகக்கூடிய ஒரு புள்ளி, அதுக்கு பேர் தான் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளி அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி தான் அவன் விதியை தீர்மானிக்குது. அதனாலதான் லக்னத்தை விதிஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த லக்னாதிபதி யாரு? இந்த நவக்கிரகத்துல ஒருத்தர் தான். ஆனா அதுல சாயா கிரகம் வராது இல்லையா. மற்ற சப்த கிரகங்கள் அதுக்குள்ள வரும். இதுல சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்களா கொண்டு போறாங்க. சாயா கிரகங்கள் ராகு கேது. அப்ப பஞ்சாதி கிரகங்களுடைய ஆளுமை தான் இதுக்கு தேவை. அதனாலதான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் தீர்மானிக்கிறது. இதுலயே 12 ராசியில இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருக்கு? ஒவ்வொரு ராசி சொல்றான். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் பிரிக்கிறான். அப்ப அதை 3 பாரியாயமா பிரிச்சிருக்காங்க. ஆகாய தத்துவத்தை அவங்க எங்கேயுமே கொண்டு வரல. அப்ப ஆனா இவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றோம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ராசி மண்டலத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. இயற்கையானு சொல்றான். நெருப்பு ராசி, நிலராசி, காற்றாசி, ஜலராசின்னு பிடிச்சிருக்கான். இது ஒவ்வொன்றுடைய மனித இயல்பு, குணம், பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதுதான் கொடுக்கணும். அப்ப அவன் ஜனிச்ச நேரத்துக்கு இந்த 12 பாவங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில ஒருத்தனுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுக்குது அப்படின்றத மெயினா நம்ம எடுக்கணும். இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா, அதுதான் நம்ம கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்கு இல்லையா, அதுல பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாட்டுல நம்ம எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா, ஒரு கர்ம வினையை தாங்கித்தான் பிறக்கும். அப்ப அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்பது இச்சென்மத்தினுடைய கர்ம மேன்மையினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவனுடைய வாழ்வியல் சூத்திரத்தை எப்படி கொண்டு போகுது. அப்ப எல்லாமே கர்ம வினை, கர்ம மேன்மை. அப்ப அதுக்கு பெரிதும் துணை இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான்.